என் தங்கப்பிள்ளையே, இந்த உண்மையை நீ இன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார். இதற்கு காரணத்தை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். இதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பின்னால் என்ன நடக்கின்றது, உனக்கு முன்னால் என்ன நினைக்கின்றது, இந்த பக்கம் யார் உன்னை பார்க்கிறார்கள், அந்த பக்கம் யார் உன்னை என்னவாக நினைக்கிறார்கள் என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று உன்னால் முடியும். எந்த பக்கம் யார் என்ன நினைத்தாலும் நீ தெளிவோடு இருந்தால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உன்னால் எளிதாக சமாளித்து விட முடியும். இப்படிப்பட்ட நல்லபடியான குணங்களை கொண்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்னுடைய குழந்தையை மிகுந்த அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டு விடுகின்றது. என் பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தைக்கு தெரியப்படுத்தி மிகுந்த மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கி விடுகின்றது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் அதிலிருந்து சில உண்மைகளை நீ கண்டுபிடித்திருப்பாயானால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாததாய் மாறியிருக்கும். ஏனென்றால் நம்மை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களின் எண்ணங்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நமக்கு மிக பெரிய அழிவில் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதானே, எப்படியாவது இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துன்பங்களை கொடுத்து விட வேண்டும் என்பதுதானே. இதையெல்லாம் கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு நீ எந்த நிலையும் எப்பொழுதும் எதையும் இந்த வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது என்பதில் முதலில் நீ கவனமாக இரு. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துவதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று சற்று ஆலோசிக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகளை எடுத்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இது நீ மட்டும் சார்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல. உன்னை நம்பி இங்கு சில உயிர்கள் இருக்கின்றது. அப்படியானால் எதிலும் கவனம் தேவை அல்லவா? என் குழந்தையை, இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்பதனை நான் உனக்கு இறுதியாக சொல்கின்றேன். அதற்கு முன்பாக சில விஷயங்களை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தையே, என்ன வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் இதையெல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக கலக்கமடைவதை நிறுத்திவிடு. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பல முயற்சிகளையும் இனிமேலும் நீ எடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கிறது. உன்னை சூழ்ந்து வந்து அதையெல்லாம் வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனியும் அதை நீ விட்டுவிட முடியாது. நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, துன்பங்கள் வரவில்லை என்று சொல்லி யாராவது இருக்க முடியுமா? எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. என் குழந்தையே, இந்த மனிதர்களை கண்டால் நிச்சயமாக ஒவ்வொருவரின் குணநலன்களையும் காணும் பொழுது நமக்கே ஏதோ ஒரு குழப்பம் தோன்றிக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அதிகமான நம்பிக்கையை கொடுப்பார்கள், சில நேரங்களில் அதிகமான துரோகத்தை தருவார்கள். சில உறவுகள் அன்பில் ஆரம்பித்து சண்டையில் முடியும். சில நேரங்களில் வெற்றியை அதிகமாக தருவதற்கு உதவி செய்வார்கள். சில நேரங்களில் நீ தனிமையாக இருப்பதே உனக்கு நல்லது என்பதனை உணர்த்துவார்கள். என் குழந்தையே, பெருமையாக இருக்கும்படி சில விஷயங்கள் நடக்கும். சில நேரங்களில் உன் மீது அக்கறையே இல்லாதபடி நடந்து கொள்வார்கள். பாசத்திற்கு பதிலாக ஏமாற்றத்தை அள்ளி கொடுப்பார்கள். வாழ்க்கையில் உனக்கு கனவுகளை பெரிதாக்கி மன அழுத்தத்தை கொடுப்பார்கள். உனக்குள் எண்ணங்கள் அதிகமாக உருவாக காரணமாக இருப்பார்கள். எதிலும் குழப்பமே இருக்கும்படி உன்னை தள்ளிவிட்டு விடுவார்கள். உனக்கு உணர்வுகள் அதிகம் என்பதனை புரிந்து உன்னை சோதிப்பார்கள்.
சிரிப்பு ஒருபுறம் கொடுத்துவிட்டு உன் மீது பொறாமையும் படுவார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கண்டு விட்டாய். ஆதரவாக பேசுகிறார்கள் என்பதற்காக இந்த சில்லறை மனிதர்களினுடைய உதவியை மட்டும் ஒருபோதும் நாடிவிடாதே. சண்டைக்காரர்களினுடைய கோபத்தை விட சகுனிகளினுடைய நட்பு எப்பொழுதும் ஆபத்தானது என்பதனை நீ மறந்து விடாதே. சண்டையிடுகின்றவன் கூட நேருக்கு நேர் நின்று சண்டையிடுவான். ஆனால் சகுனித்தனம் செய்கின்றவன் உடனிருந்து கொண்டே உன்னை முதுகிற்கு பின்னால் குத்தி தள்ளி விடுவான் என்பதனை மறந்து விடாதே. போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த மனிதர்களை யார் என்று தெரிந்தும் அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நடந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டுவிட்ட உன் அம்மா நிச்சயமாக ஒருபோதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சரியாக நமக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றது. ஒன்றை இழந்தால் இன்னொன்று, ஆனால் அதனால் நமக்கு நல்ல பலன்கள் என்றால் அதை இழப்பதில் எந்த தவறும் கிடையாது. உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கும் என்று நீ மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக இருக்கும் பொழுது தெய்வமே உன்னோடு தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இரு. அப்படிப்பட்ட உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இப்பொழுது மட்டுமில்லை, எப்பொழுதுமே உன்னை உண்மையாகவும் அன்போடும் நேசிக்கின்ற சில உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தருகிறது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் அப்படித்தான் என்று சொல்லி நீயாக அதனை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி மட்டும் நீ நினைத்து வாழ்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். என் குழந்தையே, நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் உனக்கு எதிராக மாறிவிடாதபடிக்கு நீதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்களை வாழ்த்த வயதில்லை, உங்களை நான் வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதன்தான் மற்றவரை திட்டும் பொழுது மட்டும் வயது வித்தியாசம் பார்க்காமல் திட்டி விடுவான். இதுதானே இயல்பு. வாழ்த்த வயதில்லை என்று வாழ்த்த மனதில்லாத இவனுக்கு அவர்களை திட்டும் பொழுது மட்டும் எந்த விதத்தையும் பார்ப்பது கிடையாது. என் குழந்தையை, ஒருவரை வீழ்த்த நினைக்க ஒருவன் துணிந்து விட்டானானால், ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டானானால் அந்த இடத்திலேயே அவன் தோற்க ஆரம்பித்து விடுகிறான் என்றுதான் அர்த்தம். யாருக்கு கஷ்டம் வருகிறதோ அவர்கள் பக்கம்தானே தெய்வம் நிற்கும். நீ யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாயோ அவர்கள் பக்கம்தான் தெய்வம் நின்று பேசும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி பொய் சொல்லி ஏமாற்றிய உறவுகளை மீண்டும் யாருக்காகவும் தொடராதே. ஏனென்றால் வார்த்தைகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்கோடு தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை நாம் எவ்வளவுதான் நினைத்தாலும் துடைத்து எரிந்து விட முடியாது. அந்த அளவிற்கு நம்மை தேடி தேடி வந்து இவர்கள் பல கஷ்டங்களை கொடுத்திருப்பார்கள். என் குழந்தையை, பொய் சொல்லி ஏமாற்றுவது இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் அல்ல. உண்மையை சொல்லி ஒரே முறையில் எல்லாவற்றையும் முடித்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் அதனை இழுத்து கொண்டு வந்து வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்களை அனுபவிக்க வைத்த நினைத்தோமானால் தெய்வம் நமக்கு மிக பெரிய பெரிய தண்டனைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை என்னாலும் யார் காப்பாற்றுகிறார்கள் என்பதனை உன்னால் உணர முடியும். உனக்கு யார் எந்த தீங்கு செய்தாலும் நீ என்னை நம்பி அறத்தின் வழி செல்லும் உனக்கு எதையும் நடக்க நிச்சயமாக உன் அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது
இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து நான் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ தெய்வத்தை முழுமையாக நம்பி இருக்கிறாய். அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது இந்த உறவுகளா தெய்வமா என்று ஒரு நொடியில் பதில் சொல் பார்க்கலாம். எவ்வளவுதான் நீ மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இந்த உறவுகளுக்கு எல்லாவற்றையும் முன்னின்று செய்தாலும் ஒருபோதும் இவர்கள் உனக்கு நன்றியை கொடுப்பதில்லை. ஒருபோதும் இவர்கள் உன் பின்னால் வந்து உனக்கு நல்லதை செய்ய நினைப்பதும் இல்லை. ஆனால் நீ கையெடுத்து வணங்கிய ஒரு காரணத்திற்காகவும் இவர்களின் மீது கொண்ட ஒரே ஒரு அன்பிற்காகவும் தெய்வம் உன்னை தேடி உன்னை பின்தொடர்ந்து வரும். நீ சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய தெய்வத்தின் மீது கோபம் கொண்டு நான் இனிமேல் உன்னை காண வர மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாய். இந்த வார்த்தை அவர்களை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் நீ சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உன்னுடைய கோபத்தின் பலனாக வந்தது தானே. உண்மையாகவே நீ தெய்வத்தை வெறுக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன் பின்னால் வருகின்ற உன்னுடைய தெய்வத்தை நீ மனதார நினைத்து விட்டால் போதும். உனக்கு எப்பேற்பட்ட தீமைகள் வரும்பொழுதெல்லாம் அதனை தடுத்து நிறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று கண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு விஷயம் ஒருவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் நடக்கும். நீ செய்த பல புண்ணியங்கள் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு இப்பேற்பட்ட சந்தோஷமான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் என்று விரும்புகிறாயானால் தெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வருவதை முதலில் உணர்ந்து கொள். அது மட்டும் நீ உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் எப்பொழுதும் நீ செய்துவிட மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களில் எல்லாம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் வேண்டாம். என் தங்கமே, தெய்வம் தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நல்லபடியாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட தெய்வம் நம்மை தொடர்கிறது என்பது தெரியும் பொழுது அந்த தவறை செய்வதற்கான ஒரு பய உணர்வு உனக்குள் வந்துவிடும் அல்லவா? அதனால் எப்பொழுதும் இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள். சரியாக இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக மேலும் மேலும் நமக்கான நன்மைகள் நம்மை தொடர்ந்து வந்துவிடும். நம்மை சுற்றி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மாவின் அன்போடு உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை தொடர்ந்து வருவது நீ சமீபத்தில் வணங்கிய உனக்கு பிரியமான ஒரு தெய்வம். ஒருவேளை அது உன்னுடைய குலதெய்வமா அல்லது நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமா? நீ என்னை நினைத்திருந்தால், என் மீது கோபம் கொண்டிருந்தால் அது நான். இல்லை, உன் குலதெய்வத்தின் மீது என்றால் அது உன் குலதெய்வம். யார் மீது நீ நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று மனதளவில் ஒரு கோபத்தை நீ வைத்திருக்கிறாயோ அந்த தெய்வம்தான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி அம்மா உறுதுணையாக நிற்பேன். உன்னை தேடி வருகின்ற இது போன்ற விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை நடத்தி தரட்டும். உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் எந்த நேரத்திலும் இனி உனக்கே உனக்கானதாக முழுமையான நம்பிக்கையாக நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.